இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படத்துடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். சண்டே ஃபேமிலியாக சினிமாவுக்கு போகலாம் என நீண்ட நாட்களுக்கு பின் ஆசை வந்தது. நல்ல வேளை டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போனோம். எங்களை மாதிரி ஃபேமிலியாக தான் நிறைய பேர் வந்திருந்தார்கள். நல்ல கூட்டம். இலங்கையில் ஏற்பட்ட வறுமை காரணமாக சசிகுமார் தனது மனைவி சிம்ரன் மற்றும் 2 மகன்களுடன் பிழைப்பு தேடி யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து கள்ளத்தோணி வழியாக ராமேஸ்வரம் வருகின்றனர். அங்கிருந்து சென்னையில் இருக்கும் சிம்ரன் சகோதரர் யோகி பாபுவிடம் தஞ்சம் அடைகின்றனர். அவர் உதவியுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டில் கேரளாவை சேர்ந்தவர்கள் என கூறி வாடகைக்கு குடியேறுகிறார்கள். சில நாட்களிலேயே காலனி பொதுமக்களின் குடும்பத்தில் ஒருவராக சசிகுமார் குடும்பம் பழகி அவர்களது மனதில் இடம் பிடித்து விடுகின்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு சசிகுமார் குடும்பம்தான் காரணம் என போலீஸ் அதிகாரி அவர்களை தேடி சென்னை வருகிறார். அதன் பிறகு நடந்தது என்ன, இந்த சதியில் சசிகுமார் குடும்பம் சிக்கியதா அல்லது மீண்டதா அப்படிங்கிறது தான் மீதி கதை. உலகில் பல்வேறு நாடுகளில் ஏற்படும் யுத்தங்கள் மற்றும் பஞ்சங்களில் சிக்கி உயிரை விடுவதை விட எங்காவது சென்று உயிரோடு வாழலாம் என எண்ணி சொந்த மண்ணை விட்டு உறவுகளை விட்டு அகதியாக வருவோரின் மனவேதனையை எமோஷன் கலந்து நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். இலங்கையிலிருந்து தமிழகம் வருவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை சொல்லியிருப்பதுடன் அவர்களிடம் இருக்கும் அன்பையும் மனித நேயத்தையும் இதில் எடுத்து காட்டியிருக்கிறார். முதல் படமாக இருந்தாலும் அனுபவ இயக்குநர்களைப் போல காட்சிகளை உணர்வு பூர்வமாகவும் அதே நேரம் நகைச்சுவை கலந்தும் ரசிக்கப்படியாக கொடுத்திருக்கிறார். இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவருமே அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார்கள். சமீப காலமாக மோஸ்ட்லி வன்முறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படங்கள் எடுக்கப்படுகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு எந்த வன்முறையும் இல்லாமல் கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு குடும்பம் ப்ளஸ் காலனி மக்களுடன் நம்மையும் 3 மணி நேரம் வாழ வைத்து படம் முடிந்து விட்டதா என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தி மனிதநேயம் மக்களின் மனதில் இன்னும் உள்ளது என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு மீளா விடை கொடுக்கிறது இந்த படம். ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமாக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த படத்தை பார்க்க வேண்டும். நம்முள் இருக்கும் மனிதநேயம் என்ற மாபெரும் உணர்வை தூண்டி எழுப்பும் உணர்வு பூர்வமான ரசனைக்குரிய இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.